Vinayaka Mission's Kripananda Warrior Engineering College, Salem campus. Admissions open now. Join and become the engineer of tomorrow. தேர்தலுக்கு முன்ன இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் பேசின எல்லா கூட்டத்திலையும் பெண்கள் பாதுகாப்பு பத்தி தான் தொடர்ந்து பேசினார். இன்னொன்று சொன்னார், எங்க நல்ல விஷயம் நடந்தாலும் அது நம்ம பசங்க தான் செஞ்சுதான் இருக்கணும்னு சொன்னார். ஆனா இன்றைய நிலை என்ன? தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான பெரும்பாலான குற்ற செயல்களில் தாவேகா நிர்வாகிகள் தான் சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. பிரச்சாரத்தை பேசும்போது தாவேகா ஆட்சி பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஆனா இப்போ தாவேகா கிட்ட இருந்து பாதுகாப்பு வேணும்னு மக்கள் கேட்கிற நிலைக்கு இன்னைக்கு தமிழ்நாடு வந்திருக்கு. பொதுவா எல்லாரும் ஷாப்பிங் போனால் என்ன வாங்குவாங்க? ட்ரெஸ் வாங்குவாங்க, வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவாங்க. ஆனால் இப்போ நம்ம முதலமைச்சர் என்ன செய்யறாரு தெரியுமா? அதிமுக எம்எல்ஏக்கள் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கிறாரு. நமக்கு என்ன சந்தேகம்னா, அவர் ஆட்சி மேல அவருக்கே நம்பிக்கை இல்லையா, அல்லது அவருக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் மேல நம்பிக்கை இல்லையா? முதல்ல அவர் ஆட்சியை காப்பாத்திக்க அதிமுக எம்எல்ஏக்களை தாவேகாவுக்கு ஆதரவா வாக்களிக்க வச்சார். இப்ப அவங்களை ராஜினாமா பண்ண வச்சுட்டு அடுத்த நொடியா தன்னுடைய கட்சியில இணைச்சிருக்கிறார். இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? பாஜக மற்ற மாநிலங்களில் பண்றதே இங்க முதலமைச்சர் விஜய் அவர்கள் செஞ்சுட்டு இருக்காரு. அதாவது பாஜகவோட ஜெராக்ஸ் மாதிரி செயல்படுறாரு. ஒரே மாசத்துல எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணிட்டு தாவேகாவில் ஜாயின் பண்றாங்களே, அந்த அளவுக்கு அப்படி என்ன ஆஃபர் தாவேகாவில் கிடைச்சிருக்குன்னு பேசணுமா வேணாமா? ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்குற அசிங்கமான ஆட்சியா இந்த ஆட்சி இருக்கு. முதலமைச்சர் தான் மேடைக்கு மேடை கான்பிடண்டா இருங்க, கான்பிடண்டா இருங்க சொல்றாரே தவிர அவர் முதல்ல கான்பிடண்டா இருக்காரா? அதனாலதான் தீர்ந்து போன சக்தின்னு சொன்னவங்க கூட உறுப்பினர்களை திருடிட்டு இருக்காரு. இப்போ தீர்ந்து போன சக்தி ஒட்டிய திருடுற இவர் எவ்வளவு காஞ்சி போன சக்தியா இருப்பார் பாருங்க. நேற்று முன்தினம் டெல்லியில பிரதமர் தலைமையில் முதலமைச்சர்கள் கலந்து கொள்ளக்கூடிய நிதி ஆயோக் கூட்டம். அந்த கூட்டத்துக்கு இந்த முதலமைச்சர், இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சரும் போயிருக்கிறார். அங்க போய் என்ன பேசினார்லாம் உங்களுக்கு தெரியும். திராவிட மாடல் ஆட்சியில தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக நாம் வச்ச கோரிக்கைகள் சிலவற்றையும், நம்ம ஆட்சியில் செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகள்ல சிலவற்றையும் தன்னுடைய உரையில அவர் பேசியிருக்கிறார். முதலமைச்சராக இருந்த விஜய் பேசியிருக்கிறார். அதே சமயத்தில் பேசுனது நம்ம வரவேற்கிறோம். அதே சமயத்தில் நான் முதலமைச்சராக இருக்கிறப்ப இதே மாதிரி டெல்லி சென்று பேசினப்போ இப்ப முதலமைச்சராக இருக்க என்னவெல்லாம் பேசினா தெரியுமா? நான் அவருக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அமலாக்கத்துறை வழக்கில் இருந்து தப்பிப்பதற்காக போனாங்க, பாஜக காலில் விழுந்து மறைமுக கூட்டணி வச்சிருக்காங்க, அதனாலதான் குரூப் போட்டோ எடுக்கும்போது முன் வரிசையில் நிற்க வச்சு ஸ்டாலினுக்கு இடம் கொடுத்தாங்க. இதெல்லாம் யார் சொன்னது? அவர் சொன்னது. இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு வந்திருக்கிறீங்க? நான் கேட்கவா? நான் கேட்கிறேன், இப்போ பதில் சொல்லுங்க. மிஸ்டர் சீஃப் மினிஸ்டர், மாண்புமிகு முதலமைச்சர்,
கரூர் சிபிஐ வழக்கிலிருந்து தப்பிக்கத்தானே நீங்க டெல்லிக்கு போனீங்களா? பாஜகவை உறுதியா விமர்சிச்சு பேசினா உங்க ஆட்சிக்கு ஆபத்து வந்துடுன்னு பேசவே பயப்படுறீங்களா? இந்த கேள்வியெல்லாம் கேட்டு ஒரு முதலமைச்சராக நீங்க அரசு கூட்டத்தில் கலந்துகிட்டத உங்களை மாதிரி நான் தரம் தாழ்த்தி விமர்சிக்க விரும்பல. மும்மொழி கொள்கையை அமல்படுத்த அதை மறுத்த காரணத்துக்காக தமிழ்நாட்டுக்கான கல்வி நிதியை ஒன்றிய பாஜக அரசு விடுவிக்காம பிளாக்மெயில் பண்ணாங்க. திமுக அரசு அதை எதிர்த்து போராடணும். அதுல கூட இப்போ இருக்கிற முதலமைச்சர் என்ன சொன்னார்? பாஜக அரசை கண்டிக்காம கொடுப்பது அவங்க கடமை, வாங்கிறது இவங்க உரிமை. ஆனா பாசிசமும் பாயாசமும் எல்கேஜி யூகேஜி பசங்க மாதிரி சண்டை போடுறாங்கன்னு நக்கல் நையாண்டி பண்ணீங்களா? இப்ப நீங்க மட்டும் என்ன பண்ணிட்டு வந்திருக்கீங்க? நிபந்தனைகள் இல்லாம நிதியை கொடுக்கணும்னு தான் நீங்க கேட்டிருக்கீங்க. இப்படித்தான் செய்ய முடியும். ஏன்னா இது சினிமா இல்ல, ஆட்சி நிர்வாகம். அதனால புரிஞ்சுக்க. மாநில உரிமைகள் சார்ந்த எதுவாக இருந்தாலும், மாநில உரிமைகள் சார்ந்த உரிமைகள் எதுவாக இருந்தாலும் திராவிட மாடல் அரசு போட்டு தந்த ப்ளூ பிரிண்ட் படிதான் யாரா இருந்தாலும் செயல்பட முடியும்.